அனைவருக்கும் அன்பான வணக்கம். தினம் ஒரு திருக்குறள். இரவு என்னும் ஏமாப்பில் தோணி கரவு என்னும் பார்த்தாக்க பக்குவிடும் அப்படின்னு யார் சொல்றா? நம்ம வள்ளுவர் சொல்றார். இரவு அப்படின்னு சொன்னா இரத்தல் என்கிற ஒரு நிலை, ஒரு பிச்சை கேட்கின்ற ஒரு நிலை அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? காவல் இல்லாத ஒரு தோணி. ஏமாப்பு அப்படின்னு சொன்னால் காவல், ஏமாப்பில் தோணி அப்படின்னு சொன்னால் காவல் இல்லாத ஒரு தோணி, ஒரு படகு. கரவு அப்படின்னா மறைக்கின்ற ஒரு பண்பு. சரிங்களா? என்னும் பார்த்தாக்க, என்னும் ஒரு பாறை தாக்குகின்ற பொழுது பக்கு விடும் அப்படின்னா உடைந்து விடும் அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். இதில் பாருங்கள், ரொம்ப அழகாக சொல்கிறார். வறுமை அப்படின்றது கடல். சரிங்களா? அந்த வறுமை கடலை கடக்கின்ற ஒரு தோணி, ஒரு படகு அப்படின்றது நம்ம பிறரிடம் கேட்கின்ற ஒரு நிலை, ஒரு இரத்தல் நிலை, ஒரு பிச்சை எடுக்கிறது, ஒரு கேட்கின்ற ஒரு நிலை. சரிங்களா? அது எங்கே போய் உடைஞ்சிரும் அப்படின்னு சொன்னால், ஒருத்தன் மறைத்து வைத்திருக்கிறான், நம்ம கேட்குறோம், ஆனால் அவன் மறைச்சி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னால், அவனிடம் நம்ம கேட்கின்ற பொழுது, நம்ம அந்த பாறையிடம் கேட்கின்ற பொழுது நம்முடைய கேட்கின்ற ஒரு நிலை என்கிற தோணி உடைந்து போகும் அப்படின்னு யார் சொல்கிறா? வள்ளுவர் சொல்கிறார். சரிங்களா? ஏன்னா மறைச்சி வச்சுருக்கான், கொடுக்க மாட்டேன்றான். நம்ம கேட்கின்ற போது என்னதுமா, வெறுங்கையாக தான் திரும்பி வருவோம். நம்முடைய கேட்கின்ற நிலையே உடைந்து போகும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். வறுமை கடல். சரிங்களா? அதில் கடந்து போகின்ற தோணி தான் நம்ம கேட்கின்ற ஒரு நிலை, மறைக்கின்ற பாறை மனங்கள். சரிங்களா? அங்கே போய் மோதுகின்ற போது தோணி உடைந்து போகும், கேட்கின்ற நிலை உடைந்து போகும், மனம் உடைந்து போகும் அப்படின்னு யார் சொல்கிறா? நம்ம வள்ளுவர் சொல்கிறார். சரிங்களா? நன்றி, வணக்கம்.